உங்கள நேசிக்கிறவங்க இந்த நொடி உங்கள பத்தி என்ன எண்ணங்கள் வச்சுட்ருக்காங்க? என்ன கனவு கண்டுட்ருக்காங்க? என்ன பகல் கனவு அப்படின்னு லைட்டா எட்டி பார்க்கலாமா? எதுக்கு? எனக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும். நீங்க எவ்வளோ தூரம் இந்த இந்த ரீடிங்கோட அலைன் ஆயிருக்கீங்களோ, அவ்ளோ அழகா எனர்ஜீஸ் வெளில வரும். ரொம்ப சீக்ரெட்டிவான உங்க பெர்சன். இல்ல கொஞ்சம் ஷை டைப். அப்படியே எமோஷன்ஸ் எல்லாம் வெளில சொல்ற பழக்கம் அவங்களுக்கு இல்ல. என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்கிவ்னஸ். உங்கள ஏதோ ஒரு சீண்டி விட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உங்க மனச அரிச்சிட்டு இருக்கு இப்போ. அலோ ஃபர்கிவ்னஸ் டு ஹீல் த wounds ஆஃப் த ஹார்ட், ரீஸ்டோரிங் லவ்ஸ் ட்ரஸ்ட். ஸோ திரும்ப வந்து உங்களோட நம்பிக்கைய பெற முடியுமா அப்படின்னு தான் அவங்க இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி ஏதாவது சொதப்பியிருக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு மலர் கொத்த குடுத்து, ஐ அம் சாரி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. sail together with the rise and fall of the tides. ஸோ உங்களோட சேர்ந்து நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி பாஸ்ட்ல இந்த பர்சன் வந்து பிரச்சனை வந்தோடனே உங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு இடத்துல பின்னடைஞ்சிட்டாங்க. இல்லைனா வந்து அமைதியாயிட்டாங்க. அதனால தான் இந்த சீக்ரெட். மேபி இந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கலாம். ஆனா, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஈகோ வந்து போயாச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்து எப்படி மன்னிப்பு கேட்டு, இந்த காதல் கப்பல முன்னாடி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நெனச்சுட்டு, அதுதான் அவங்க மனசுல ஓடிட்டுருக்கு. அரிச்சிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா வந்து இது போன ஜென்மத்து பந்தம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக்ல ஒரு மரம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதோ, அந்த அளவுக்கு தான் வந்து இதுல இந்த ரேகைகள் வரும். ஸோ, ஒரு மரத்துல இருக்க இந்த ரவுண்ட வச்சு நம்ம அது எவ்வளோ பழைய மரம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாரி தான் உங்களது வந்து இட்ஸ் லைக் அ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இல்லன்னா வந்து ரொம்ப வருஷம் வந்து காதல்ல இருக்கீங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ்வர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு ஒரு முடிவோட வராங்க. ஒரு தங்கச்சாவி. ஓ மை காட்! தங்கச்சாவி. நம்ம ரீசென்ட்டா இன்னொரு சேனல்ல போட்டிருப்போம். அ பிரபஞ்சம் குடுக்க போற தங்க சாவி. அதில காதல் தான் தங்கச்சாவி. ஆக்சுவலா காதலும் ஒரு சாவி தான். நீங்க அந்த ரீடிங் பார்க்கலன்னா பாருங்க. அதில உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் நிச்சயமா. இது வந்து நீங்க தான் அவங்க வாழ்க்கையில அவங்க மனச திறக்கிற ஒரு சாவி. அவங்க மனச திறக்கிற ஒரே ஒரு சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. வேற யாராலயும் அந்த மனச திறக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க மனசுக்கான சாவி உங்ககிட்ட வந்து கையில குடுத்துட்டு, "சப்பா அவ்வளோதான் முடிஞ்சது என் வேல. என் லைஃப் செட்டில்டு" அப்படின்னு ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ ஃபர்தரா அவங்க மனச தோண்டி பார்க்கலாம். என்ன வெளியில வருதுன்னு. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பகல் கனவு காண்றாங்க. என்ன ட்ரீம் அவங்களுக்கு இருக்கு உங்கள பத்தி? அ என்ன ஸ்பெசிஃபிக்கான ட்ரீம் அவங்களுக்கு இருக்கு மாஸ்குலினுக்கு? ஓகே. உங்க பெர்சன் நான் மாஸ்குலின் சொல்றேன். ஏன்னா இங்க ஃபெமினினர்ஜி பாட்டம் டெக்ல இருக்கனால. ஜெண்டர் இல்ல. வெறும் எனர்ஜி தான். ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவ் பெர்சன் இவங்க. வாவ்! வெரி சீக்ரெட்டிவ். இல்லனா ரொம்ப ஷை டைப். உங்கள பத்தி என்ன கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. வெளியில வருவேனாங்க. ம். ரொம்ப அழுத்தி நீங்க பிரஸ் பண்ணா தான் வரும் போல இருக்கு. பார்க்கலாம். "யூ ஆர் மை சன் அண்ட் த மூன் அண்ட் ஆல் மை ஸ்டார்ஸ்." அதனால தான். இந்த பெர்சனுக்கு வந்து உங்க மேல இருக்கிறது கொள்ள கொள்ளையான காதல். ஆனா, அதில வெளியில சொல்லிக்கிறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கு. யூ அண்ட் மீ அண்ட் நேப் டேட்ஸ். உங்கள வந்து கடல் பண்றது இந்த பெர்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, கட்டி பிடிச்சிட்டு அரட்டை அடிக்கிறது. இட்ஸ் லைக் உங்களோட இருக்கணும் அவ்வளோதான் அவங்களுக்கு. வேற எத பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்ல. யூ அண்ட் மீ அண்ட் நேப் டேட்ஸ். இந்த பெர்சனுக்கு வந்து மேபி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இல்லன்னா வந்து ரொம்ப அவங்க வந்து அந்த அந்த மீ டைம் இல்லன்னா வந்து அந்த பிரைவேட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஆள். இட்ஸ் லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிற ஆள். அந்த டைமிங்கில உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்களுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த பெர்சன் வந்து ரொம்ப ஷை டைப் ஃபார் ஷூர். நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால தான் மேபி அவங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ற பழக்கம் இல்ல. கொஞ்சம் கூச்ச சுபாவம். நீங்க கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கேட்டீங்கன்னா தான் வெளியில வரும் விஷயம். மேபி நீங்க அவங்களோட எக்ஸ்பிரஷன் அ நீங்க எல்லாத்துக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். நீங்க எந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் எனர்ஜி பிக்கப் பண்ணும்போது வரல. ஸோ நீங்க பிரஸ் பண்ணோனயும் மேபி நீங்க மொறச்சு பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் வீடியோவ. அதனால டப்புன்னு வெளில வந்துருச்சு. "இரு இரு கோவிச்சுக்காத" அப்படின்ற மாரி. "Beware of what you are projecting for the qualities you admire in one another or qualities you both possess. Equally so the qualities you don't like are also your own reflection." ஸோ உங்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப புரிதலோட தான் இருக்க போகுது. இட்ஸ் லைக் ட்வின் ஃப்ளேம் இல்லன்னா வந்து சோல்மேட் கனெக்ஷன் அந்த மாதிரி போனீங்கன்னா, புரிஞ்சு நடந்துப்பாங்க. இட்ஸ் லைக் அந்த ஜர்னியோட ப்ராசஸ் என்ன?
அதில வர ஏற்றத்தாழ்வுகள் என்ன, நீங்க ஹீல் பண்றது, இந்த வூண்ட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே காயங்கள் ஆறதுக்கு டைம் எடுக்கும். ஒருத்தவங்களோட ஜர்னி ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாரியெல்லாம் புரிதலோட இருப்பாங்க. அதனால இந்த பெர்சன் வந்து எதையும் உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான், நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க இவங்களோட. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தான் உங்களோட வாழணும்னு நினைக்கிறாங்க. பேலன்ஸ். லவ் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் agreeing just for the sake of it. A great relationship is one that both supports and challenges. இங்க பாருங்க அதுதான் இங்க நடக்குது. பேலன்ஸ் அவங்களுக்கு தெரியும். காதல்னா வந்து எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறது இல்ல. சில சமயம் வந்து எது சரின்னு உங்களுக்கு படுதோ அத நீங்க ஓப்பனா பேசணும். மேபி அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அ மழுப்புறதோ, இல்ல வந்து அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, இந்த மாரி சிச்சுவேஷன்ல பேசினா என்ன ஆகும்? அப்படின்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமில்ல. என்ன நீங்க நெனைக்கிறீங்களோ, எது சரின்னு உங்க மனசுக்கு படுதோ, அது இட்ஸ் லைக் ஓப்பனா, ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிடுவீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஆக்சுவலா அவங்களும் அந்த மாதிரி தான். லெட் தேர் பி க்ளோஸ்னஸ் பிட்வீன் யூ, பட் ஆல்வேஸ் கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ். லவ் நெவர் கிளைம்ஸ். இட் சிம்ப்ளி அலோஸ் அண்ட் கிவ்ஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். இந்த பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஆள். அதே மாரி உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான கைடன்ஸும் குடுப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா இந்த பெர்சன் கிட்ட நீங்க தாராளமா போய் கேட்கலாம். ஆ இட்ஸ் லைக் அவங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு, "ஆமா நான் ரொம்ப இது பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு கேட்கிற ஆள் தான். பட் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுப்பாங்க உங்கள. உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க தான் அவங்க மனசுல எப்பவுமே இருக்கீங்க. உங்களோட இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள அனுபவிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கே தவிர, அவங்களுக்கு பெரிய ஆசைகள் இருக்க மாரி தெரியல. சின்ன சின்ன நொடிகள். அ அந்த வேல்யூபிள் டைம். உங்க கூட 10 நிமிஷம் இருந்தாலும், அந்த 10 நிமிஷம் உங்க மேல ஃபுல் ஃபோக்கஸ்டு இருந்துட்டு, அந்த விஷயங்கள் சிலருக்கு மேலெழுந்த வாரியா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. நீங்கன்னா அவங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. உங்களோட பிரசன்ஸ் இருந்தது அப்டின்னா, அவங்க வந்து ஃபுல் அட்டென்ஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதே மாரி காதல பத்தின புரிதலும் இந்த பெர்சனுக்கு நெறையவே இருக்கு. ஸோ யூ ஆர் லக்கி. பார்ப்போம். வேற என்ன ரகசியங்கள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓ! ஓ! 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேலன்ஸ். ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவான பெர்சன். நீங்க வந்து எதிர்பார்க்காத சமயத்துல தான் வந்து இவங்க உங்ககிட்ட காதுல சொல்ல போறாங்க. அதே மாதிரி இங்க வந்து மெஜிஷியன் உங்கள தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்ரெட்டா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு நெறைய குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. பேலன்ஸ் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. இந்த காதல மேபி நீங்க குடுத்துட்டே இருந்திருக்கீங்க. இப்போ வந்து அவங்க அத நெனச்சு பார்க்குறாங்க, ச்சே நம்மளுக்காக எவ்ளோ பண்ணியிருக்காங்க. நாம இப்போ பண்ணணும். இது சரியான தருணம் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் இட்ஸ் டைம். பேலன்ஸ் கொண்டு வர டைம். மேபி உங்களோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தான் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்து நீங்க இந்த ஃபர்கிவ்னஸ் இருக்கனால நான் சொல்றேன். மேபி உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, மனஸ்தாபம் இருந்தது அப்படின்னா, உங்கள திரும்ப பார்க்கறது தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ரொம்ப கேஷுவலா நடக்கணும். அது பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. பிரபஞ்சமே என்ன வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப ரகசியமா பண்றாங்க. இட்ஸ் லைக் எ மெஜிஷியன். ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கு. பெர்சன் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சீக்ரெட்டிவா தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அவங்க அப்படிதானான்னு இல்லையா? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களோட சேர்ந்து பல விஷயங்கள உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி அ இவங்களுக்கு நெறைய பில்ட் பண்ணனா பிடிக்கும். சில விஷயங்கள உருவாக்குறனா பிடிக்கும். ஓ மை காட்! யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ம். நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங். அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க செய்ற விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா அவங்க இருப்பேன்னு சொல்ல விரும்புறாங்க. இந்த ரீடிங் மூலம். இட்ஸ் லைக் நீ என்ன பண்ணாலும் சரி. ஐ வில் பி யுவர் பேக் போன் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோட்ஸ் அண்ட் 2 ஆஃப் சோட்ஸ். ஆனா இவங்க நீங்க கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்களா? 2 பேருமே கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க. ஏன்? 8 ஆஃப் சோட்ஸ். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு புரியலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு உனக்கு பண்ணணும்னு ஆசை. இதெல்லாம் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. பட் இவங்களுக்கு இட்ஸ் லைக் அவங்க இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இருந்து இந்த இந்த இடத்த அவங்களால பார்க்க முடியுது. இட்ஸ் லைக் டே ட்ரீம். நம்ம அத தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வாழ்க்கையில எட்டி பார்க்குறோம். என்ன டே ட்ரீம் பண்றாங்கன்னு. இதெல்லாம் தான் அவங்க டே ட்ரீம்ல இருக்கு. உங்களோட இப்படி பேசணும், உங்களுக்கு அப்படி அட்வைஸ் பண்ணணும், அந்த காதல இப்படி எடுத்துட்டு போணும், உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும்.
உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. அத பரிபூர்ணமா நம்புறாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு அவங்களுக்கு புரியல. இதுவரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்ல. கேட்போமா? இது வந்து இந்த பெர்சனோட தாட்ஸ் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ த கிளாரிட்டி. உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் இல்லையா? இப்போ வந்து இந்த கனெக்ஷன் கண்டிப்பா ஒரு பாஸ்ட்ல தான் இருக்கு. கம்யூனிகேஷன் ஓ! கல்யாணம். 4 ஆஃப் சோர்ட்ஸ் டூ 4 ஆஃப் ஹூ ஆர் யூ கைஸ்? சீரியஸ்லி. இட்ஸ் லைக் அ மிராக்கிள். It's like a magic, seriously. 8 of swords, 2 of swords, 4 of swords, and 4 of wands. ம். கண்டிப்பா உங்களது வந்து டிவைன்லி கைடட் கனெக்ஷன். இல்லனா வந்து யூ ஆர் அ பிளெஸ்ட் சோல். அவங்களுக்கு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்? 4 ஆஃப் சோர்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப ரெஸ்ட்ல இருக்காங்க. என்ன டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க? கல்யாணத்த பத்தி. உங்க கல்யாணத்த பத்தி தான் அவங்க எல்லா சமயமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. 24/7 உங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம்? என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? உங்க காதலையும் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? வொர்க்கையும் இத எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? இதெல்லாம் தான் உங்க மண்டையில ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போறோம்? இதெல்லாம் தான் மண்டையில ஓடிட்டுருக்கு. இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேரும் பேசி அது வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா மாத்திக்கலாம். என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றாங்க. மேபி பாஸ்ட்ல இவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஓடிட்டாங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து காதலிய அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல. காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க அவ்வளோதான். ஐ ஆம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். நான் சொல்ல ரொம்ப மெச்சூர்டான பர்சன். இது வந்து அவங்க அதான் இங்கேயே தெரியுது. இந்த கார்ட்லயே தெரியுது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பியூர் சோல். அதனால தான் அவங்க சோல் பத்தி பேசுறாங்க. நாட் அபௌட் யுவர் பாடி. அபௌட் யுவர் சோல். அதனால தான் இங்க நேப் டேட் இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு குழந்தைத்தனமான எனர்ஜி தான் இங்க நான் பார்க்குறேன். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்க மனசு என்ன சொல்லுதோ அத கேட்க சொல்றாங்க. இங்க ஃபர்கிவ்னெஸ் முன்னாடி பூடகம் போட்டாங்க. பட் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.